Hey everyone, நான் வர்ஷா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய முட்டையோடு. இது புது ப்ராடக்ட்லாம் கிடையாது. நம்ம எப்பவுமே சாப்பிட்ற இந்த எப்பவுமே சாப்பிட்ற முட்டையில இருந்து எடுத்து தூக்கி போடுற முட்டையோடு இருக்குல்ல, அதை நம்ம சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த முட்டை ஓடல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நான் என் முட்டை ஓட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றதுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ முட்டை ஓடு வந்து எதுலேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மூலியமாக தான் உருவாயிருக்கு. இந்த கால்சியம் கார்பனேட்டால் உருவாயிருக்கிற இந்த முட்டை ஓட்டில் வந்து குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும். இந்த ஓட்டை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த கருவுக்கு வந்து ஒரு வென்டிலேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக, உள்ளே வந்து ஈரப்பதம் போயிட்டு வரதுக்காகவும் காற்று போயிட்டு வரதுக்காக வந்து அந்த குட்டி குட்டி ஓட்டை இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு மெட்டீரியலை வந்து செமி பர்மியபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த மெட்டீரியல் போக இன்னொரு உள்ள ஒரு மெட்டீரியல் இருக்கும். இந்த உரிச்சோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அது பேர் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூட்டிக்கல் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னதான் ஓட்டை அந்த வென்டிலேஷன் இருந்தாலுமே ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, டஸ்ட்டு, டர்ட் எல்லாம் உள்ளே போகிறத ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கியூட்டிக்கல்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே செமி பர்மியபிள் தான். ஆனால் என்ன ஒன்று, இதை வந்து ஏரையும் வாட்டரையும் மட்டும் தான் அலோவ் பண்ணும், வேறு எதையுமே அலோவ் பண்ணும். இந்த முட்டையோட மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சிக்காக ஒரு உரம் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இது வந்து மனுஷங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு சப்ஸ்டியூட்டாக நம்ம இந்த முட்டை ஓட வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குமே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எடுப்பில் அப்படியே இந்த முட்டையை எடுத்து முட்டை உடச்சிட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் இருக்க இந்த சின்ன சின்ன இப்போ முட்டை உடச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஷார்ப் எட்ஜ் இருக்கும் இல்லையா, அது உள்ளே போகிறப்போ மற்ற ஆர்கன்ஸ் வந்து குத்தி கிழிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணிடணும். அதுக்காக ஒரு சில ப்ராசஸிங் பண்ணி தான் அந்த முட்டை ஓடையுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த முட்டை ஓடை பற்றி ஃப்ளோரிடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஓடில் வந்து 2.2 கிராம் ஆஃப் கால்சியம் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு மனுஷன் வந்து அதாவது ஒரு அடல்ட் 19 to 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து 1 கிராம் ஆஃப் கால்சியம் கண்டென்ட் வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அப்படின்றவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி இன்டேக்கு இந்த முட்டை ஓட்டில் இருக்கிற கால்சியமை நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது மூலியமாக கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்தராக மற்றவங்களுக்கு இதை சாப்பிட்றவங்களுக்கு யாருக்கும் அது வராது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2003 இந்த முட்டை ஓட பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் ஆகுது. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வயசாக ஒரு 30 மேலே தாண்டிட்டாலே உமனுக்கு வந்து கால்சியம் குறைபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த கால்சியம் சப்ஸ்டியூட்டாக அந்த முட்டை ஓட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால எலும்பு மூலியமாக வரக்கூடிய ஒரு சில டிசீசஸ் லைக் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ்லாம் நல்லாவே க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு வந்து கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லைனா கால்சியம் ரெடியூஸ் ஆகிறத அப்படியே லாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து லேடிஸ் எடுத்துக்கிறப்போ போன்ஸ் வீக் ஆகிறனால வர்ற அந்த பெயின் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கைக்கு வந்து மொபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் போன் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கால்சியம் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, இந்த முட்டையோட நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து எடுப்பிலே அந்த முட்டையை உடச்சிட்டு முட்டை ஓட அப்படியே தட்டி பொடி பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ப்ராசஸிங் இருக்குது. அந்த ப்ராசஸிங் பற்றி நான் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஏற்பட்ட டுட்டோரியல் வீடியோஸ் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸெல்ஸை நம்ம பவுடர் பண்ணோன்னே டேரெக்டாக சாப்பிட முடியாது. அதை வந்து இன்னும் ஒரு சில ஃபுட்ஸில் வந்து ஜஸ்ட் சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது எந்தெந்த ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூடுல்ஸில், பிரெட்டில், அப்புறம் பீட்சாலலாம் நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ அந்த ஒரு சில டெக்ஸ்சர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது, நம்ம வாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஈஸியான வேன்னு கூட சொல்லலாம் இந்த எக்ஸெல்லை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸெல் சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்பை மட்டும் ஸ்ட்ராங் ஆக்காது, அது போக நம்மளோட டூத் எனாமலையும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டீத்துக்குமே தேவைப்படுற கால்சியம் வந்து இந்த எக்ஸெல் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.